இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னா, அதாவது சாம்கேஸில் ரேங்க்லாம் இருக்குது. சில்வர் ரேங்க், கோல்ட் ரேங்க், பிளாட்டினம், டைமண்ட், கிரவுண்ட் டைமண்ட், அம்பாஸ்டர், ராயல் அம்பாஸ்டர், சாம்பியன், இந்த மாதிரி 8 ரேங்க் இருக்குது. இந்த 8 ரேங்க்குக்கு என்னென்ன பண்ணணும், இந்த ரேங்க் எடுக்கணும்னா என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம். இதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம அப்ளிகேஷனுக்குள்ளேயே இருக்குது. ஓகே, அதை தான் பார்க்க போகிறோம். பாருங்கள், இப்போ சாம்கேஸ் ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் மெனுவில் பார்த்தீங்கன்னா அச்சீவர்ஸ் அப்படின்ட்டு இருக்கும். இந்த மாதிரி உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. சில்வர், கோல்டு, பிளாட்டினம், டைமண்டு, கிரவுண்ட் டைமண்டு, அம்பாஸ்டர், ராயல் அம்பாஸ்டர், சாம்பியன். ஓகே, இதோட ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்க்கணும்னா இப்படி டச் பண்ணிங்கனாவே வந்துடும். இல்லை இங்கே போயிட்டு வியூ பிளான் இருக்கும். இங்கே இருக்குது பாருங்கள், வியூ பிளான். அந்த வியூ பிளான்ங்கிறத கொடுத்தீங்கனாலும் அதே பேஜ் தான் வரும். ஸோ இதுதான் அந்த ரேங்க்கான டீட்டெயில்ஸ். ஃபஸ்ட்டு ரேங்க் என்ன ரேங்க்னா சில்வர் ரேங்க். ஃபஸ்ட்டு எல்லாருமே ஜாயின் பண்ணும்போது எல்லாருமே ப்ரோன்ஸில் வருவீங்க. அடுத்த லெவல் அடுத்த ப்ரொமோஷன் சில்வர். இந்த சில்வர் வாங்கிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களோட லெவல் 1ல் 50 பேர் ஆக்டிவாக இருக்கணும். அதாவது உங்களோட ரெஃபர் ஐடி போட்டு ஜாயின் பண்ணவங்க ஜாயின் பண்ணிவிட்டு அந்த சேலஞ்ச் கம்ப்ளீட் பண்ணாங்கன்னா ஆக்டிவ். ஸோ அந்த மாதிரி ஒரு 50% ஆக்டிவ் பண்ணிட்டா நீங்கள் இந்த சில்வர் ரேங்குக்கான லெவல் 1 டார்கெட் ஃபினிஷ் பண்ணிடுவீங்க. நல்லா தெரிஞ்சுக்கங்க, ரேங்குக்கான டார்கெட்டு தான் ஃபினிஷ் ஆகும். லெவல் என்றைக்குமே கம்ப்ளீட் ஆகாது. அன்லிமிட்டெட் ஜாயினிங்ஸ். ஓகே, அதுக்கப்புறம் லெவல் 2ல் 100 பேர், லெவல் 3ல் 150 பேர். டைரக்ட் அல்லது மந்த்து 5 ஐடி ஆக்டிவ் ஆகிருக்கும். டோட்டலாக டீம் சைஸ் 500 பேர் ஆக்டிவாக இருக்கணும். ஓகே, இதெல்லாம் இல்லாமல் ஏர்னிங்ஸ் $100 இங்கே போட்டிருக்கு பாருங்கள், $100. ஸோ இந்த $100 இது $100 எடுத்துகிட்டு இதெல்லாம் எப்போ கம்ப்ளீட் பண்ணிங்களோ அன்னைக்கு நீங்கள் சில்வர் ரேங்க். இந்த சில்வர் ரேங்க் வாங்கினா உங்களுக்கு என்ன பெனிஃபிட்னா, மாதம் $2 ராயல்ட்டி போனஸ். ஸ்டார்டிங் $2. $2ங்கிறது $124. ஸோ நீங்கள் அந்த $2 வாங்கிறதுக்கு, இந்த $2 வாங்கிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா, அதுலேயே போட்டிருக்கு பாருங்கள், கண்டிஷன் ஆன் பெனிஃபிட்ஸ் அப்படின்னு போட்டிருக்கு. அதாவது $1 இன்கம் ஃப்ரம் லெவல் 1. அதாவது அந்த நீங்கள் 30 நாள் இருக்குன்னா ஒரு மாதத்துக்கு 30 நாள், அந்த 30 நாளுக்குள்ளே நீங்கள் $1ங்கிறது ஏர்ன் பண்ணணும், உங்களோட லெவல் 1 கமிஷன். ஓகே, அதே மாதிரி அல்லது $10 இன்கம் ஆஃப் தி மந்த்து. அதாவது உங்களோட டீம் ஒர்க்கோடு சேர்த்து $10ங்கிறது ஏர்ன் பண்ணியிருக்கணும் அந்த மந்தில். இதுதான் கண்டிஷன். அதுக்கப்புறம் $1 இன்கம் ஆஃப் செல்ஃப் தட் மந்த். செல்ஃப் ஒர்க்லேயே $1 எடுத்திங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு கண்டிஷன். இதுதான் சின்ன கண்டிஷன் தான். இது அழகாக நீங்கள் அச்சீவ் பண்ணலாம். 30 நாளில் அழகாக $1ங்கிறத அழகாக போடலாம். இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு $2 கூட $3 கூட அச்சீவ் பண்ணுறாங்க. ஸோ அதனால் சிம்பிளான இது தான். இந்த இதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் சில்வர், அந்த சில்வர் ரேங்க் வாங்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ராயல்ட்டி போனஸ் இருக்குது. அது இல்லாமல் இன்னொரு ஆப்ஷன் உங்களுக்கு என்னென்னா ஐடி ஆக்டிவேட்டர். அது என்னங்கிறது அடுத்த வீடியோவில் நான் சொல்கிறேன். அந்த ஐடி ஆக்டிவேட்டர் என்னென்னா, அதாவது ஒருத்தர் ஜாயின் பண்ணுவார். ஜாயின் பண்ணிவிட்டு சேலஞ்ச் அப்ளிகேஷன்லாம் கம்ப்ளீட் பண்ணுவார். அப்படி கம்ப்ளீட் பண்ணும்போது ஒரு 4 அப்ளிகேஷன் 5 அப்ளிகேஷன் பண்ணி முடித்ததும் அவர் ஃபேஸ் இல்லாமல் போயிடலாம், இல்லை நெட் எரர் ஆயிரும். இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் வந்துச்சுன்னா அவருக்கு மேலே இருக்க அப்ளைனர்
ஏதாவது ரேங்க்கில் இருக்காருன்னா சில்வரு கோல்டு இந்த மாதிரி இருக்காருன்னா அவரால் வந்து ஆக்டிவ் பண்ணி தர முடியும். ஸோ அதுக்காக தான் அந்த ஐடி ஆக்டிவ். அதே மாதிரி இந்த ரேங்க் எடுத்தால் மட்டும் உங்களுக்கு அந்த ஐடி ஆக்டிவேட்டர் ஆப்ஷன் ஒர்க் ஆகும். ஓகே, அது எப்படி வந்து ஆக்டிவேட் பண்ணுறது அப்படிங்கிறத அடுத்த வீடியோ நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் அடுத்த ரேங்க் பார்த்தீங்கன்னா கோல்டு. கோல்டு ரேங்க்குக்கு என்ன டார்கெட்? லெவல் 4ல் 500 பேர் ஆக்டிவ் ஆகிருக்கணும். அதே மாதிரி சில்வர், அதாவது லெவல் 1லேயோ இல்லாட்டி லெவல் 3லேயோ 2 பேர் சில்வர் ரேங்க் வாங்கியிருக்கணும். ஓகே, அப்புறம் டைரக்ட் அல்லது மந்த்து வந்து 4 ஐடி ஆக்டிவ் பண்ணியிருக்கணும். டோட்டல் டீம் சைஸ் வந்து 3000 இருக்கும். அது இல்லாமல் உங்களுக்கு டோட்டல் இன்கம் வந்து $350. இதெல்லாம் நீங்கள் என்றைக்கு கம்ப்ளீட் பண்ணுறீங்களோ அன்னைக்கு நீங்கள் வந்து கோல்டு. இந்த கோல்டு ரேங்க் வாங்கினா உங்களுக்கு என்ன பெனிஃபிட்? $6 மந்த்லி எவ்ரி மந்த் உங்களுக்கு $6 ராயல்ட்டி போனஸ். இந்த $6 வாங்கிறதுக்கு அதே கண்டிஷன் தான், ஆனால் இன்கம் மட்டும் உங்களுக்கு மாறும். டீமோட இன்கம் மட்டும் உங்களுக்கு சேஞ்ச் ஆகும். மற்றபடி லெவல் 1 இன்கம் $1, டீமோட இன்கம் வந்து $30. இங்கே பாருங்கள், கோல்டுக்கு வந்து $30 நீங்கள் ஏர்ன் பண்ணணும். இதை வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணால் மட்டுமே உங்களுக்கு ராயல்ட்டி போனஸ் வரும். இல்லை சார், நான் வந்து $1 தான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன், இந்த டீமில் வந்து $15 தான் எடுத்திருக்காங்க, அதுலேருந்து $15 தான் வந்திருக்கு அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ராயல்ட்டி போனஸ் கிடைக்காது. ஓகே, அதுக்கப்புறம் பிளாட்டினம் ரேங்க். பிளாட்டினம் ரேங்க் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லெவல் 5ல் 2000 பேர் ஆக்டிவ் ஆகிருக்கணும். சில்வர் வந்து 12 பேர், அதாவது லெவல் 1லேயோ இல்லாட்டி லெவல் 3லேயோ, இந்த ரெண்டுலேயும் சேர்த்து அதில் 6 பேர் இதில் 6 பேர் இருந்தாலும் ஓகே, 12 சில்வர் ரேங்க் வாங்கியிருக்கணும். கோல்டு வந்து 2, அதே மாதிரி லெவல் 1ல் லெவல் 3ல் 2 பேர். டைரக்டாக மந்த் 3 ஐடி. டோட்டல் டீம் சைஸ் வந்து 11000 பேர் ஆக்டிவ் ஆகிருக்கணும், அதாவது அந்த 7 லெவல் சேர்த்து. ஓகே, இது அச்சீவ் பண்ணிட்டா ஏர்னிங் வந்து பார்த்திங்கன்னா $1850. கிட்டத்தட்ட நான் அன்றைக்கி வந்து $775 மேலே இருக்கேன். ஸோ இந்த மாதிரி நான் வந்து என்றைக்கு $1850 வாங்குகிறேனோ அன்னைக்கு நான் வந்து பிளாட்டினம் ரேங்க் எடுத்தால் என்ன பெனிஃபிட்? உங்களுக்கு எவ்ரி மந்த்து $25. இந்த $25 வாங்குறதுக்கு என்ன கண்டிஷன்? அதே லெவல் 1ல் $1, அதுக்கப்புறம் டீமோட இன்கம் வந்து $125 வரும். ஸோ இது வந்து கண்டிஷன் ஆன் பெனிஃபிட்னு அதிலே போட்டிருக்கு பாருங்கள். அது இல்லாமல் உங்களுக்கு இந்த பிளாட்டினம் ரேங்க் வந்துட்டாவே அதுக்கு அடுத்த ரேங்க் எல்லாத்துக்குமே வந்து டோர் ஆப்ஷன் இருக்குது. பிளாட்டினம் ரேங்க் வந்துட்டிங்கன்னா டோர் ஆப்ஷன் இருக்குது, அது கம்பெனி எங்கே கூட்டிகிட்டு போகிறாங்களோ அங்கே. அதுக்கப்புறம் டைமண்டுக்கு என்ன? லெவல் 6ல் 10,000 பேர் ஆக்டிவ் ஆகிருக்கணும். சில்வர் வந்து 24 பேர், அதாவது லெவல் 1லேயோ லெவல் 3லேயோ. கோல்டு வந்து 10 பேர், லெவல் 1 அல்லது லெவல் 3. பிளாட்டினம் வந்து 2 பேர், லெவல் 1 அல்லது லெவல் 3ல். டைரக்ட் அல்லது மந்த்தாக வந்து 2 ஐடி. டோட்டல் டீம் சைஸ் வந்து 36,000 பேர் ஆக்டிவ் டீமு. ஓகே, ஏர்னிங்ஸ் வந்து $4,850. இது நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா எவ்ரி மந்த்து $100 என்னாச்சு? 6,000 சம்திங் வரும். ஸோ நீங்கள் வந்து இந்த $100க்கு என்ன, உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக டீம் சைஸ் இன்க்ரீஸ் ஆக உங்களுக்கு கண்டிப்பாக இன்கம் கிடைக்கும். ஸோ அதனால் தாராளமாக நீங்கள் ஒர்க் பண்ண உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். அதுக்கு மேலே நீங்கள் வந்து விடவே மாட்டீங்க. சாம்கேஷ் வந்து ஃபஸ்ட்டு உங்களுக்கு வந்து கஷ்டமாக தான் தெரியும், என்னடா அது போட்டுக்கிட்டு தான் இருக்கிறோம், ஒன்றும் கிடைக்க மாட்டேங்குது, ஒன்றும் வர மாட்டேங்குது. ஸ்டார்டிங்கில் வந்து உங்களுக்கு கம்மியாக தான் கிடைக்கும். ஓகே, இந்த மாதிரி பேங்காக் டோரு கூட்டிகிட்டு போகிறாங்க வித் ஃப்ளைட் 1 பர்சன், 5 நைட் 6 டே. ஓகே, இதுக்கு கண்டிஷன் பார்த்தீங்கன்னா அதே ஒரு லெவல் 1ல் 30 நாளைக்குள்ளே $1 எடுக்கணும். டீம்ஸ் இன்கம் வந்து $500. ஓகே, அடுத்து கிரவுண்ட் டைமண்டுங்கிறது
அதுக்கு எவ்வளோ பார்த்தீங்கன்னா லெவல் 7ல் 30,000 பேர் ஆக்டிவாக இருக்கணும். சில்வர் வந்து 50 பேர் வாங்கியிருக்கணும் லெவல் 1ல் லெவல் 3ல். கோல்ட் ரேங்க் வந்து 25 பேர் அட் லெவல் 1 3. ஓகே. பிளாட்டினமில் வந்து 8 பேர். ஓகே. டைமண்ட் ரேங்க் வந்து 2 பேர். ஸோ இப்படி வந்து ரேங்க் உங்களுக்கு அதிகரிக்க உங்களோட இன்கமும் அதிகரிக்கும். அதாவது ராயல்டி போனஸும் அதிகரிக்கும், இன்கமும் அதிகரிக்கும். ஓகே. டோட்டல் டீம் சைஸ் வந்து 86,000 பேர். அதுக்கப்புறம் எவ்ரி மந்த்து $300 கிடைக்குது ராயாலிட்டி போனஸ். டூர் வந்து சுவிட்சர்லாந்து. ஓகே. கண்டிஷன் ஆன் பெனிஃபிட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அதே தான். ஒரு $1 ரெஃபர் ஐடி. அந்த டீம் சைஸ் இன்கம் மட்டும் மாறிக்கிட்டே போகும். உங்களுக்கு ரேங்க் அதிகரிக்க டீமோட இன்கம் வந்து டார்கெட் வந்து மாறிக்கிட்டே போகும். ஓகே. அதுக்கப்புறம் அம்பாஸ்டருக்கு பார்த்தீங்கன்னா அதில் போட்டு பாருங்கள். சில்வர் வந்து 100 பேர், கோல்டு வந்து 50 பேர், பிளாட்டினம் 16 பேர், டைமண்ட் 4 பேர், கிரவுண்ட் டைமண்ட் 2 பேர். அதிலே போட்டிருக்கு எந்த லெவலில் வாங்கணும் அப்படிங்கிறதும். டைரக்ட் மந்த் தான் ஒரு ஐடி. அதே தான். இது பார்த்தீங்கன்னா $600 ராயல்டி போனஸ். அது இல்லாமல் உங்களுக்கு 5 லட்ச ரூபா கார் வேறு. ஓகே. இன்னும் யாரும் அம்பாஸ்டருக்கு ரேங்க் வரல. கிரவுண்ட் டைமண்ட் வரைக்கும் தான் இருக்காங்க இப்போதைக்கு சாம்பியன்ஸில். ஸோ கூடிய சீக்கிரம் அம்பாஸ்டருங்கிறது வருவாங்க யாராவது. ஸோ கண்டிப்பாக வந்து கார் வாங்கினாங்க, கண்டிப்பாக அந்த நியூஸும் உங்களுக்கு தெரியப்படுத்துவாங்க. ஓகே. கார் கொடுக்குறாங்களா என்னங்கிறது நீங்களே தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் சாம்பியன்ஸ் எப்படி என்ன உண்மையாக பொய்யாங்கிறது நீங்களே தெரிஞ்சுக்குங்க. இப்போவே வந்து எல்லாத்துக்குமே வந்து 80% வந்து சாம்பியன்ஸ் உண்மை அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். இன்னொரு 20% வந்து நம்பாமல் இருக்கீங்க. ஸோ அவங்களும் கூடிய சீக்கிரம் நம்பிடுவீங்க. ஸோ அதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது. ஏன்னா நிறைய வந்து இப்போது ஃப்யூச்சர்ஸ் வரப்போகுது அடுத்த அப்டேட்டில். அதே மாதிரி அடுத்தது பார்த்திங்கன்னா ராயல் அம்பாஸ்டர் பார்த்திங்கன்னா $1000 எவ்ரி மந்த் ராயலிட்டி போனஸ். அதுக்கு கிஃப்ட்டு பார்த்திங்கன்னா 15 லட்ச ரூபா கார், 15 lakhs பார்த்துக்கோங்க. அதே மாதிரி சாம்பியன் ரேங்க் வாங்கிட்டிங்கன்னா எவ்ரி மந்த்து $5000. நீங்களே கனெக்ட் பண்ணி பாருங்கள். ஒரு பிளான் பண்ணி ஒர்க் பண்ணால் கண்டிப்பாக அச்சீவ் பண்ணலாம். ஓகே. We will distribute these rewards in February month every year. Try to achieve these awards before 31st January. Okay. Condition. அதாவது இந்த ராயாலிட்டி போனஸ் எப்போ கிடைக்கும்னா இந்த மாதம் நீங்கள் அச்சீவ் பண்ணுறீங்கன்னா அடுத்த மாதம் உங்களுக்கு அடுத்த மாதத்துலேருந்து கண்டினியூ ஆகும். ஓகே. இப்போ இந்த மாதத்தில் ஒரு 10ஆம் தேதி ஒரு சில்வர் ரேங்க் வாங்கிட்டீங்கன்னா அந்த சில்வர் ரேங்க்கான ராயாலிட்டி போனஸ் எப்போ வரும்னா அடுத்த மாதம் கிடைக்கும். ஓகே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி டிஸ்லைக் பண்ணுறீங்கன்னா என்ன காரணத்துக்காக இந்த வீடியோவை டிஸ்லைக் பண்ணுறீங்க அப்படிங்கிற ரீசனை வந்து கமெண்ட் ப்ளேஸில் போடுங்க. அப்போ தான் எனக்கு தெரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. ஜெய் சாம்காஸ்.